வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எறா தொக்கு இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் மசாலாவோட நல்லா கூட்டாயிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இறாலில் வந்து தண்ணி செவிடும், அதனால நான் வந்து 1/4 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தொக்கும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இறாலும் வெந்திருக்கு. இதுக்கு மேலே வேக விட்டோன்னா நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 3-4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான எறா தொக்கு இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.